அருளாரமுதே சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 கந்தா சரணம் 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 ஸ்தாபகாய சதர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபினே அவதார வரிஷ்டாய ஸ்ரீராமகிருஷ்ணாய தே நமக. ஜனனீம் சாரதா தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகூர்முகு. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரையே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே. சாரதாம் சாரதாம் போஜ வதனா வதனாம்புஜே சர்வதா சர்வதாஸ்மாகம் சந்நிதிம் சனீம் கிரியா. பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான சில விஷயங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் கௌரவர்களால் தூண்டப்பட்டு பாண்டவர்கள் 12 வருட காலம் காட்டிலும் 1 வருட காலம் மறைந்திருந்து ஏதாவது ஒரு நாட்டிலும் வாழ வேண்டும் என்ற கட்டுப்பாடுடன் அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அந்த 13 ஆண்டு காலம் முடித்த பின்பு அவர்களுக்கு சேர வேண்டிய அரசாட்சியை கொடுப்பதாகவும் கூறிவிடுகின்றார். இந்த 12 ஆண்டு காலம் இவர்கள் காட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் தங்களை தாமே பக்குவப்படுத்திக் கொள்கின்றார்கள்.
தர்மத்தை தேடித்தான் எல்லாம் நடக்கும் என்பதை போன்று பகவான் தர்ம சுரூபியாக இருக்கின்றார் என்பதற்கு அடையாளமாக எல்லா தர்மவான்களும் அங்கே போய் சேர்ந்து விடுகின்றார்கள். அதாவது பெரிய பெரிய முனிவர்கள், ரிஷிகள் மற்றும் பெரியோர்கள், நாரத மகரிஷி போன்ற பெரியோர்கள், இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் வந்து காட்டில் விஜயம் செய்து இவர்களுக்கு ஆசியை வழங்குகின்றார்கள். உணவுக்கு சிரமப்பட்ட அவர்களுக்கு சூரிய பகவான் தர்மனின் பக்தியை பார்த்து அக்ஷய பாத்திரத்தை வழங்கினார். இக்கட்டான சூழ்நிலையில் துர்வாச மகரிஷியிடமிருந்து கிருஷ்ண பெருமான் அவர்களை காப்பாற்றினார். அங்கும் பல்வேறு சோதனைகள் இருந்தன. ஆனால் இறை அன்பர்களும் இறைவனும் அவர்களுடன் இருந்ததனால் அவர்கள் எல்லாவற்றிலும் விஜயம் பெற்றார்கள். அவர்களை தேடி மார்க்கண்டேய மகரிஷி என்ற ஒரு மகரிஷி வந்தார். அந்த மார்க்கண்டேய மகரிஷி அவர்கள் தர்மனுக்கு நிறைய புத்திமதிகளை தினமும் சொல்லி வந்தார். பஞ்ச பாண்டவர்களுக்கும் அவர் அருளுரை வழங்கினார். ஒரு நாள் அவர் வந்து ஒரு கதை சொல்லுகின்றார். அதாவது புராணத்தில் உள்ள நடந்த ஒரு கதையை சொல்லுகின்றார். அதாவது சாவித்திரியை குறித்து சொல்லுகின்றார். சத்தியவான் சாவித்திரி கதையை குறித்து சொல்லுகின்றார். இதை சொன்னவர் மார்க்கண்டேயர். இதே மாதிரி நிறைய ஒரு உபகதைகளினுடைய தொகுப்பு மகாபாரதத்தில் அடங்கியுள்ளன. மற்ற புராணங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தப்படுத்தி பார்ப்பதற்காக நிறைய விஷயங்கள் ஒன்றுடன் ஒன்று பின்னி புனைந்து இருக்கின்றன. மார்க்கண்டேய மகரிஷியை இவர் வரவேற்று அங்கேயே சில காலம் தங்க வைத்து அவருடைய அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கின்றான் தர்மன். தர்மனுடைய மனக்கவலைகளை எல்லாம் அறிந்த மார்க்கண்டேய மகரிஷி அவனுக்கு தினம் ஒரு உபதேசத்தை கதை மூலமாக சொல்லுகின்றார். அப்படி சொன்ன ஒரு உபதேசம்தான் சாவித்திரியினுடைய கதை. எப்படி சாவித்திரி எப்படி தன்னுடைய கணவனுடைய உயிரை மீட்டு வந்தாள் என்பதை குறித்த ஒரு செய்தியை அங்கே சொல்லுகின்றார். கற்புடைய பெண்களாக இருந்தால் எமனும் பக்கத்தில் நெருங்க மாட்டான் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றது. அன்றைய காலம் அல்ல, இன்றைய காலத்திற்கும் அது. அதே மாதிரி பெண்கள் கணவன் தீர்க்காயுளாக இருப்பதற்காக ஒரு விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒரு நோன்புக்கு காரடையான் நோன்பு என்று பெயர். அந்த காரடையான் நோன்பானது மாசி பங்குனி மாத இறுதியில் வரும். மாசி இறுதியில் பங்குனி மாத தொடக்கத்தில் வரும். எதெல்லாம் பெண்கள் அந்த விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களினுடைய கணவனுடைய ஆயுளானது விருத்தியாகும் என்ற ஒரு செய்தியை அங்கே சொல்லுகின்றார். அதனால் இதை பார்ப்பவர்களும் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் தான் நானும் இந்த விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது வடநாட்டில் அன்றைய காலத்தில் மத்ர தேசம் என்ற ஒரு தேசம் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இந்திய நாடானது ஒரே ஆட்சியின் கீழ் இல்லை. பாரதம் பரந்து விரிந்த பாரதம். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அரசர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரி நிறைய சிற்றரசர்கள், அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு சக்கரவர்த்திகள், இந்த மாதிரியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த மத்ர தேசத்தை அசுவபதி என்ற ஒரு மன்னன் அருமையாக ஆண்டு கொண்டிருந்தார். அவனுடைய மனைவி பெயர் மாலவி. இதெல்லாம் வடநாட்டு பெயர்கள். அவன் தினமும் பக்தியோட மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய குறை. பல வருடங்களாகியும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவன் வேண்டாத கடவுள் இல்லை, செல்லாத கோயில் இல்லை, எல்லா இடங்கள்லையும் அவன் முயற்சி செய்து பார்த்து விட்டான். கடைசியாக தன்னுடைய குலகுருவிடம் அவன் அழுது கொண்டே சொல்லுகின்றான், எனக்கு பின்பு இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி. அவர், மன்னனே, நீ நன்றாக பக்குவப்பட்டிருக்கின்றாய்.
இன்னும் நான் சில விஷயங்களை சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். இந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு அருளக்கூடிய தேவி மகாசக்தி தேவி. அவள் சாவித்திரி என்று அவளை அழைப்பார்கள். அந்த சாவித்திரி அன்னையை நீ உள்ளன்போடு எங்காவது சென்று தவம் இருந்து வழிபடு, உன்னுடைய வேண்டுகோளுக்கு அன்னை செவி செய்யப்பாள் என்று சொன்னார். இவன் அரண்மனையை மந்திரிகளிடம் எல்லாம் ஒப்படைத்து விட்டு அவன் தவத்திற்காக செல்லுகின்றான். வெகு தூரம் சென்று அருமையான ஒரு இடத்தில் கடும் தவம் செய்கின்றான். சாவித்திரி தேவியை குறித்து கடுமையான வழிபாடுகள் செய்து கடுந்தவம் செய்து கொண்டிருக்கின்றான். 18 வருடங்கள் அப்படியே சென்று விட்டார். அவனுடைய முடியெல்லாம் ஜடா முடியாயிடுச்சு, உருவமெல்லாம் மாறி போகிவிட்டது. அவ்வளவு கடுமையான தவம் செய்த பின்பு 18 ஆண்டுகளுக்கு பின்பு சாவித்திரி தேவி தோன்றினாள். தோன்றி அவனுக்கு அருள் கொடுத்தாள். மகனே, நீ குழந்தை செல்வம் கேட்டாய், அதனால் உனக்கு என் பெயரை கொண்ட சாவித்திரி என்ற ஒரு மகள் பிறப்பாள் என்று சொன்னார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அவன் குழந்தை பேற்றை கேட்டான். அதுவும் மகன் பிறக்க வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்திருந்தான். அப்போ தாயே, எனக்கு மகன் வேண்டும், மகள் அல்ல கேட்டது அப்படி. அப்போ அந்த தாய் சிரித்து கொண்டே சொன்னாள், உனக்கு குழந்தை பேற்றை வேண்டி நீ கேட்டுக்கொண்டாய், அதற்காக மகளை நான் கொடுத்து விட்டேன், நீ கவலைப்படாதே. அந்த மகளுக்கு பின்பு அவள் அருளால் உனக்கு நிறைய ஆண் குழந்தைகள் கிடைக்கும், கவலைப்படாதே, சென்று வா என்று சொல்லி அனுப்பினாள். இவன் தேசத்திற்கு வந்தான், மீண்டும் சிறப்புற ஆட்சி செய்தான். அப்பொழுது அவனுடைய மனைவி கருவுற்று அழகான ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த பெண் குழந்தைக்கு சாவித்திரி தேவியினுடைய பெயரையே சூட்டினாள். சாவித்ரி என்று பெயர் சூட்டினாள். குழந்தையும் அனைத்து ஞானங்களிலும் வல்ல குழந்தையாக அது வளர்ந்து வந்தது. திருமண பருவத்தையும் எட்டியது. அதற்குள் எல்லா கலைகளையும் அந்த குழந்தைக்கு கற்பித்தான். அப்பொழுது ஒரு நாள் நாரத மகரிஷி அங்கே விஜயம் செய்தார். பொதுவாக நிறைய விஷயங்களை நடத்தி கொடுப்பதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட மகரிஷிகள் தான் வராங்க. தொடர்ந்து அந்த மக்களினுடைய சிக்கலை தீர்ப்பதற்கான உபாயங்களை சொல்வதற்கு. இவர் தேவரிஷி. அவர் வந்ததும் இவனுடைய தவத்தின் பயன்தான். அவர் வந்ததும் இவன் ஓடி சென்றான், வழிபட்டான். அவர் காலை கட்டியாக பிடித்து கொண்டான். அவருக்கு எல்லா உபச்சாரங்களையும் செய்தார். அப்பொழுது அவர் சொன்னார், மகளை பார்த்து விட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சொன்னாள், உன்னுடைய மகள் யாரை கணவனாக தேர்ந்தெடுக்கின்றாளோ உன்னுடைய மருமகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அதற்கென்ன சுவாமி, சந்தோஷம் என்று சொல்லி வாக்கை கொடுத்தார். மகளை அழைத்தார்கள். மகளே, உன்னுடைய மனதில் யாராவது இருக்கின்றார்களா? நீ நிறைய கலைகளெல்லாம் கற்க சென்றவள், காட்டிலெல்லாம் சென்றிருக்கின்றாய். உனக்கு யாராவது மனங்கவர்ந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா என்று சொல்லி. அப்போ அவர் சொன்னான், தந்தையே, காட்டில் நான் ஒரு வயதான ஒரு தந்தையை கவனித்தேன். அவர் ஒரு நாட்டினுடைய அரசர், ஆட்சி இழந்த அரசர். அவருடைய பெயர் தியோமத் சேனன். அந்த அரசருக்கு ஒரு அழகான சூரியனை போன்று ஒரு குமாரன் இருக்கின்றான். அவன் பெயர் சத்தியவான். அவனை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனத்தில் அவன்தான் எனக்கு கணவனாக வேண்டும் என்று வரித்து விட்டேன். தாங்கள் எனக்கு திருமணம் செய்ய விரும்பினால் அவனையே எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்று கேட்டார். தகப்பனாருக்கும் சந்தோஷம். ஆனால் நாரத மகரிஷி உடனடியாக கவலையுட்டார். சொல்லி கொஞ்ச நேரம் ஆகும் முன்னாலே இப்படி எல்லாம் சட்டுப்பட்டு நடந்து விட்டதே என்று சொல்லி நாரத மகரிஷி சொன்னால், மகளே, சத்தியவானை நீ தேர்ந்தெடுத்தது நன்று. அவன் நல்லவன், அவன் வல்லவன். ஆனால் ஒரு சிக்கல் இருக்கின்றது. 1 வருட காலம்தான் அவன் உயிரோடு இருப்பான். அவனுடைய ஆயுள் ஒரே 1 வருடம்தான். என்ன செய்வது என்று சொல்லி யோசனை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொன்னார், சுவாமி,
என்னுடைய கணவனுக்கு ஆயுள் 1 வருடமாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அவனை கணவனாக மனதில் வரித்து விட்டேன், எனக்கு அவனே தேவை என்று சொன்னார். சரி, அவர் நாரத மகரிஷி அவளை அழைத்து சில வகையான விரத முறைகளை எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விரதம்தான் காரடையான் நோன்பு. எப்படி கணவனுடைய ஆயுளை அதிகரிப்பதற்கு அன்னை பார்வதி தேவியை வழிபடுவது, உலகமெல்லாம் காக்கக்கூடிய அன்னையை எப்படி வழிபடுவது என்ற ஒரு விஷயத்தை அங்கே அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். பொதுவாக நாரத உபதேசம் பெற்றவர்களுக்கு ஏதாவது குறை வருமா? வராது. துருவனுக்கு உபதேசம் பண்ணினவர் அவர்தான். அதே மாதிரி இங்கேயும் என்னன்னு சொன்னா தர்மபுத்திரருக்கும் உபதேசம் கொடுத்திருக்கின்றார். இங்கேயும் உபதேசம் சொல்லிவிட்டு அவருடைய வேலை முடிந்தது என்று சென்று விட்டார். இப்பொழுது திருமணம் எல்லாம் மிக அற்புதமாக நடந்தது. காட்டில் வாழ்ந்த அந்த அரசனுக்கு ஒரு குறை, அவனுக்கு 2 கண்களும் இல்லை. அந்த 2 கண்களும் இல்லாதவன் தான் அந்த அரசன். அவன் ஒரு விபத்தில் அந்த கண்களை இழந்து விட்டான். அவனுக்கு அவனுடைய மனைவிக்கும் அனைத்து சேவைகளையும் அந்த சத்தியவான் தான் செய்து கொண்டிருக்கின்றான். இப்பொழுது திருமணம் நடந்த பின்பு அவர்களுக்கு அநேகம் செல்வங்களை எல்லாம் வாரி வழங்கிவிட்டு அரசன் தன்னுடைய நாட்டிற்கு வந்து விட்டான். அவன் மத்திர தேசத்திற்கு வந்து விட்டான். சாவித்திரி திருமணமான நாளிலிருந்து இன்னும் 1 வருட காலம்தான் அவன் உயிரோட இருப்பான், அதனால அவனை விட்டு பிரியவே கூடாது என்று சொல்லி கடுமையான பக்தியிலும் கடுமையான கணவனை பேணுவதில் உள்ள கற்பிலும் தன்னுடைய பெற்றோர்களை போல மாமனார் மாமியாரை ரொம்ப அற்புதமாக பார்த்து வருகின்றார். கணவன் எங்கு சென்றாலும் கூட செல்லுகின்றார். கணவன் இறப்பிற்கான நாளும் பக்கத்தில் வந்து விட்டது. அத ஒரு சில நாட்கள் தான் இருந்தது. அது கற்பின் மகிமையினாலோ என்னதோ இவளுக்கு தெரிந்தது. இவள் எங்கு சென்றாலும் அவனை தனியாக அனுப்புவதில்லை. ஒரு நாள் காட்டில் தர்ப்பை மற்றும் காய்கனிகளை எடுத்து வருகின்றேன் என்று சொல்லி அவன் சென்றான். இவளும் பின்தொடர்ந்து சென்றாள். இருவருமாக அங்கே சென்றார்கள். எல்லாம் பறித்து விட்டு ஒரு மரத்தின் கீழே நிழலுக்காக அப்படியே உட்கார்ந்தார்கள். அந்த நேரத்தோடு அவனுடைய ஆயுளானது முடிந்து விட்டது. இவன் சொன்னான், பெண்ணே, எனக்கு கைகாலெல்லாம் நடுங்குகின்றது, யாரோ என்னை கட்டுவது போன்று இருக்கின்றது, என் கண்களெல்லாம் இருண்டு போகின்றது, என்ன என்று தெரியவில்லை, என்னால் அசையக்கூட முடியவில்லை என்று சொன்னான். இவள் புரிந்து கொண்டாள். அப்படியே மகாசக்தியை நினைத்தால், அப்படியே பார்த்து கொண்டிருந்தால். அங்கே யமதர்மன் வந்தான். அப்படியே அவனுடைய பாசக்கயிற்றை வீசினான், உயிரை எடுத்தான், சென்றான். ஓடி சென்றாள் இவள். அவன் செல்லக்கூடிய பாதையில் போய் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தான். அவனுக்கு ஆச்சரியம். இதுவரை யமதர்மனை கண்ணால் யாரும் பார்த்ததில்லை மனிதர்கள். இவள் பார்த்து விட்டாளே, மகளே, ஏன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். ஏன் நீங்கள் இப்போது பறித்து கொண்டு செல்லுகின்றீர்களே, அது வேறு யாருமல்ல, என்னுடைய கணவர். அவருடைய உயிரை எடுத்துக்கொண்டு செல்லுகின்றீர்களே, நான் இனி எப்படி பிழைப்பேன், என்னை சுற்றி இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றதே என்று சொல்லி ஓ என்று அழுதாள், வருந்தினாள். நீ கற்புள்ளம் அங்கேயாக இருப்பதனாலும் பெரிய நோன்புகள் நீ நோற்றதனாலும், அதாவது ஏற்கனவே அவள் காரடையான் நோன்பை நோற்று கொண்டிருந்திருக்கின்றார். உன்னால், உன்னுடைய இந்த ஊனக்கண்ணால் என்னை பார்க்க முடிந்தது. எனவே உனக்கு நான் ஒரு வரம் தருகின்றேன், கேட்டுக்கொள் என்று சொல்லி கேட்டார். ஆனால் ஒன்று, உன்னுடைய கணவனை தவிர மற்ற எதை வேண்டும் என்றாலும் கேட்டுக்கொள் என்று. அவள் எப்படிப்பட்ட அற்புதமான பெண் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். தன்னுடைய தந்தைக்கு குழந்தைகள் இல்லை, அதை முதல்ல கேட்கல. தன்னுடைய கணவன் உயிரை தான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். என்ன பண்ணுவது என்று யோசித்தாள். கேட்டாள் பாருங்கள். முதல், என்னுடைய மாமனார் அவர் 2 கண்களையும் இழந்து கஷ்டப்படுகின்றார். மீண்டும் அவருக்கு கண்கள் கிடைக்க வேண்டும்.
அவரை ராஜ்யத்திலிருந்து விரட்டியோட்டிய எதிரி மன்னனிடமிருந்து மீண்டும் அவருக்கு ராஜ்யம் கிடைக்க வேண்டும் என்று கேட்டால் யமன் சிரித்து கொண்டே தந்தேன் என்று சொன்னான். என்னை போக விடு என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தான். மீண்டும் ஓடி சென்று காலை கட்டியாக பிடித்து கொண்டான். அவன் கேட்டான், கொடூர உருவமாக இருக்கக்கூடிய என்னை பார்த்தால் உனக்கு பயம் இல்லையே என்று கேட்டான். உன்னை பார்த்தால் நான் ஏன் பயப்பட வேண்டும்? நீ தர்மவான், தர்மம் தவறாதவன், இறைவன் என்ன எழுதியிருக்கின்றானோ அதை நீ நடத்தக்கூடியவன், விதியினுடைய அதிபதி நீ. உன்னை பார்த்தால் நான் எப்படி பயப்பட முடியும்? நீ என்னையும் அழைத்து செல் என்று சொல்லி சொன்னான். பெண்ணே, உன்னை உயிரோடு அங்கு நான் கொண்டு செல்லக்கூடாது. மற்றொன்று உன்னுடைய நாட்கள் இன்னும் முடியவில்லை. நீ வெகுகாலம் இந்த உலகத்தில் சாதனை புரிவதற்காக பிறந்தவள் நீ. அன்னை பராசக்தியினுடைய பக்தை நீ. அவள் அருளால் பிறந்தவள். அதனால மேலும் ஒரு வரம் உனக்கு கேட்டுக்கோ அப்படின்னு சொன்ன. உடனடியாக இவள் அடுத்த வரத்தை கேட்டாள். பாருங்கள், எப்படிப்பட்ட பெண் என்பதை நாம் இன்றைய காலத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்ன வரம் கேட்டாள் என்றால், என்னுடைய தந்தைக்கு ஆண் குழந்தைகளே இல்லை, அவருக்கு அநேக ஆண் குழந்தைகள் பிறக்குமாறு தாங்கள் அருள் புரிய வேண்டும். பாருங்க எவ்வளவு அற்புதமான. யமதர்மன் மகிழ்ந்து போனால் இப்படியும் பெண்கள் இருப்பார்களா என்று சொல்லி பார்த்து விட்டு தந்தேன் என்று சொன்னார். அநேக புத்திரர்கள் பிறப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் செய்தார். 2 வரத்தை கேட்டு விட்டார். அடுத்ததாக திருப்பியும் யமதர்மன் நடக்க தொடங்கினான். இப்போ மீண்டும் சாவித்திரி தேவி பின்னால் தொடர்கின்றாள். மகளே, நீ வராதே, அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. நான் இந்த பூலோகத்தை விட்டு மீண்டும் மேலே செல்ல வேண்டும் என்றால் உன்னை அனுப்பிய பின்புதான் நான் போக வேண்டும். அதனால நீ வரக்கூடாது என்று சொல்லினான். இவள் காலை கட்டியாக பிடித்து விட்டு, நான் ஒன்று மறந்து விட்டேன், எனக்கு மேலும் ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டாள். சரி, கேட்டுக்கொள் என்று சொல்லி வரம் தருகிறேன் என்று சொன்ன. இந்த பூலோகத்தில் பாருங்க, எனக்கு யாருமே இனி இல்லை, குழந்தைகள் கூட கிடையாது. அதற்கு என்ன, உனக்கு புத்திர பாக்கியம் தந்தேன், அநேக புத்திரர்கள் உனக்கு பிறப்பார்கள் என்று சொல்லி சந்தோஷமாக வரத்தை கொடுத்தார். திருப்தி தானே என்று சொல்லிவிட்டு மீண்டும் நடந்தான். இவள் விடவில்லை, துரத்தி சென்றாள். யமதர்மன் நின்றான். இனி உனக்கு என்ன வேண்டும்? நீ இறை அருளால் பிறந்தவன். நான் இவ்வளவு நேரம் உன்னிடம் பேசுகின்றேன் என்றால் நீ இவ்வளவு நேரம் கேட்ட அந்த கடைசி வரத்தை தவிர மீதி எல்லாமே பொதுவான ஒரு இதுக்காகத்தான் கேட்டிருக்கின்றாய், பொதுவான நன்மைக்காகத்தான் கேட்டிருக்கின்றாய். மேலும் உன்னுடைய விரத சக்தியானது என்னை செல்ல விடாமல் தடுக்குகின்ற. எனவே அம்மா, நீ என்னை விட்டு விடு என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அவள் சொன்னாள், சுவாமி, நான் வேறொன்றும் கேட்கவில்லை, ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்புகிறேன். நான் கற்புக்கு அரசியாக இருந்தால் எனக்கு தாங்கள் தந்த அந்த வரம் பலிக்க வேண்டும் என்றால், எனக்கு சற்புத்திரர்கள், நல்ல புத்திரர்கள் பிறக்க வேண்டும் என்றால், என்னுடைய கணவன் இல்லாமல் நான் எப்படி பகவானே நான் குழந்தை பேற்றை பெறுவேன் என்று சொல்லி கேட்டவுடன் எவனுக்கு, ஆகா, நான் தெரியாம அந்த வரத்தை அவசரப்பட்டு கொடுத்து விட்டேனே, இப்பொழுது என்ன செய்வது? இவள் கேட்ட விஷயம் சரிதானே அப்படி. இப்பொழுது அவன் வேறு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் சொன்னான், பெண்ணே, இதெல்லாம் அன்னை பராசக்தியினுடைய ஒரு விளையாட்டு. அவள் விளையாடுகிறாள், நாமெல்லாம் விளையாட்டு பொருளாக இருக்கின்றோம். பார், நீ உன்னுடைய புத்தியாலும் மதிநுட்பத்தாலும் விரத சக்தியாலும் வென்று விட்டாய். இப்பொழுதே உன்னுடைய கணவனுடைய உயிர் இதோ இங்கிருந்து நான் அனுப்புகின்றேன். ஓடி சென்று சந்தோஷமாக அநேக மக்களை பெற்று இந்த பூலோகத்தில் 400 ஆண்டுகள் நீ வாழ்வாயாக என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு சென்று விட்டார். சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், விதியே இருந்தாலும்
அதை மதியின் மூலமாக வெல்லலாம் என்பதற்கு இவள் ஒரு எடுத்துக்காட்டு. விதிக்கு புறம்பானது எதுவும் அங்க நடக்கல. விதிப்படி அவன் உயிரை எடுத்தான். ஆனாலும் அவள் தன்னுடைய கற்பின் ஆற்றலினாலும் மதி நுட்பத்தாலும் மீண்டும் யமனிடம் பேசி அந்த உயிரை மீண்டும் பெற்று கொண்டு வந்து தந்தார். ஒரு கணவனுக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய ஒரு மனைவியினுடைய செயலை இங்கே நாம் பார்க்கின்றோம். இவள் மீண்டும் அந்த இடத்திற்கு போகின்றாள். கணவன் தூங்கி எந்திரிச்சது மாதிரி எந்திரிக்கின்றான். யாரோ என்னுடைய கையை எல்லாம் கட்டியிருந்தார்கள், ஆனால் ஒரு பெண் அவிழ்த்து விட்டாள் அப்படி என்று அவன் சொல்லுகின்றார். அப்பொழுது இவள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்ல அவன் மிகவும் சந்தோஷப்படுகின்றான். அப்படியே தன்னுடைய தந்தை, அதாவது தன்னுடைய மாமனார் இருக்கும் இடத்தில் சென்றால் அங்கே அவருக்கு கண்கள் எல்லாம் தோன்றிவிட்டது. மீண்டும் பார்வை கிடைத்து விட்டது. நாட்டிலிருந்து மந்திரிகளெல்லாம் தேடி வருகின்றார்கள். அதுவரை நாட்டை பறித்து கொண்ட அரசன் இறந்து விட்டான், தாங்கள் தான் இனி ஆட்சி செய்ய வேண்டும் என்று அழைத்து கொண்டு நாட்டிற்கு சென்றார். இவள் இப்பொழுது எல்லா ஐஸ்வர்யங்களையும் பெற்று விட்டாள். மீண்டும் தன்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக மத்திர தேசம் வருகின்றாள். அங்கே பல முனிவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அதுல முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் கௌதமர், பரத்வாஜர், ஆபஸ்தமர் போன்ற பெரிய முனிவர்கள் எல்லாம் அங்கே வாழ்த்து சொல்வதற்காக தயாராக இருக்கின்றார். சாவித்திரி அங்கே செல்லுகின்றால் நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லுகின்றாள். உடனடியாக தந்தையார் முதல் அங்கிருந்த அனைத்து முனிவர் பெருமக்களும் இவளை ஆசீர்வாதம் செய்துவிட்டு, உன்னை போன்ற பெண்மணிகள் இந்த பாரத நாட்டில் தோன்றும் அளவுக்கு பாரத நாடு என்றும் சுபிஷமாக இருப்பதாக என்று சொல்லி அனைவரும் வாழ்த்தினார்கள். அவள் கேட்டுக்கொண்டபடி தன்னுடைய தந்தைக்கும் புத்திர பாக்கியங்கள் எல்லாம் கிடைத்து விட்டது. அப்படியாக ஒரே ஒரு பெண் தன்னுடைய கற்பின் வலிமையால் இவ்வளவு பெரிய சாதனைகளை இந்த நாட்டில் நிகழ்த்தியுள்ளார்கள். அதனால்தான் கற்பினுடைய சிறப்பை பற்றி எல்லோரும் பெருமையாக சொல்லுகின்றார். நாமும் இந்த கதையை தெரிந்து கொண்ட பிறகு நம்மாலான நல்ல விரதங்களை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையும் செம்மைப்படுத்தி கொள்வோமாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். வணக்கம்.